மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்கெல்லாம் படம் எடுத்தா நசுக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, பிசுக்கிட்டாங்க, இப்படிதான் படம் எடுப்பாங்க, இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு ஜாதி பெருமை பேசுறவன் இவங்க பாட்டை கேட்கறது இல்ல, படத்தை பாக்குறது இல்ல, படைப்பை கொண்டாடுறது இல்ல. ஏன் இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கூட இன்னைய வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது இல்ல. சிம்பிளா இதெல்லாம் ஒரு படமானு கேக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜாதி பெருமை பேசுற யாராச்சும் பதில சொல்லுங்க. பட்டியல் இனத்திலயோ பழங்குடி இனத்திலயோ 5 வயசுல ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ நம்ம ஊர் பேரும் அவங்க ஊர் பேரும் ஒண்ணுதான். ஆனா அவங்க கோவில் வேற, நம்ம கோவில் வேற, அவங்க சாமி வேற, நம்ம சாமி வேற, நம்மளது தனி சுடுகாடு, அவங்களது தனி சுடுகாடு. என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வர மாட்டான், நான் அவ வீட்டுக்கு போகவே முடியல. இப்படி கோவில் தனி, சாமி தனி, சுடுகாடு தனி, ரோடு தனி, ஆனா ஊர் பேரு மட்டும் ஒண்ணு. இதெல்லாம் எதனால, ஏன் இப்படி இருக்குன்னு அந்த குழந்தை கேள்வி கேட்டா அவங்க அப்பா அம்மா சொல்ற பதில விடுங்க. ஜாதி பெருமை பேசுற நீங்க அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்வீங்க? இவ்வளவு பெரிய அடக்குமுறைய, பிரிவினைய, பாகுபாட்ட, வலிய 6 வயசுல அந்த குழந்தை அனுபவிக்கணுமா? அந்த வலிக்கு முன்னாடி எந்த வலியும் பெருசு இல்ல நண்பா. இங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ நானும் சாதாரணமா அடையறத அவன் போராடி அடைய வேண்டியதா இருக்கு. நீ கோயிலுள்ள போறது சாதாரணம், அங்க சாமியை கும்பிடுறது சாதாரணம், திருமலை போறது சாதாரணம், ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழையிறது சாதாரணம், நுழைஞ்ச வீட்டுக்குள்ள நீ தண்ணி குடிக்கிறது கூட சாதாரணம். ஆனா இது எல்லாத்துக்குமே அவன் போராடணும், இகோ மாதிரி காத்திருக்கணும். மாரி செல்வராஜ் அவர்கள், நீ அடிச்சுட்ட, நான் உன்னை திருப்பி அடிக்கணும்னு படம் எடுக்கல, நீ அடிச்சது தப்புன்னு உணர்த்திட்டு நீ நானும் ஒண்ணுன்னு தான் படம் எடுத்திருக்காரு.